on road safety. Every year, January 11 to 17 is observed as Road Safety Week, and the whole month of January is observed as Road Safety Month. Hospitality plays a vital role in our Tamil culture. To fulfill this, I humbly request our respected Secretary Sir, Mr. Thirukumaran, to honor our chief guest, Mr. K. Navanitha Krishnan, BSc Agri, Inspector of Police at Ebbe. No parking. இந்த சைகை வாகனத்தை இவ்விடத்தில் நிறுத்தக்கூடாது என்பதை குறிக்கின்றது. பெரிய நகரங்களில் இந்த அடையாளம் மிகவும் முக்கியமானது. இந்த அடையாளம் குறிக்கப்படும் இடத்தில் எந்த ஒரு வாகனத்தையும் நிறுத்தி வைப்பது தடுக்கப்படுகின்றது. அதை மீறி நிறுத்தி வைக்கப்பட்டால் அந்த வாகனம் இழுத்துச் செல்லப்படும் மற்றும் அபராதம் விதிக்கப்படும். 6, 5, 4, 3, next, change. பெற்றோர் குழந்தைகளை சாலையில் தங்களுடன் அழைத்து செல்லும் போது குழந்தைகளை தங்களுக்கு இடதுபுறமாக கைகோர்த்து அழைத்து செல்ல வேண்டும். அவ்வாறு செய்வது குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும். சாலையில் ஆட்கள் வேலை செய்கிறார்கள் என்பதை இக்குறியீடு காட்டுகிறது. சாலையில் இருக்கும் வேலை ஆட்களுக்கு போக்குவரத்து வாகனங்களிடமிருந்து பாதுகாப்பு தேவை. ஆகவே ஓட்டுநர்கள் வேலையாட்களின் பாதுகாப்பிற்காக விலக்கு பாதை வாகனங்களை மெதுவாகவும் கவனமாகவும் ஓட்டி செல்ல வேண்டும். 6, 5, 4, 3, next, change. இருசக்கர வாகனங்களில் பயணம் செய்வோர் ஒருபோதும் தலைக்கவசம் அணியாமல் பயணம் செய்யக்கூடாது. எதிர்பாராமல் விபத்து ஏற்படும் தருணத்தில் தலைக்கவசம் நம் உயிரை காக்கும். தலைக்கவசமே உயிர் கவசம். No overtaking. இந்த குறியீடு இருக்கும் இடத்தில் எந்த ஒரு வாகனத்தையும் முந்தி செல்ல முயற்சிக்க கூடாது. அபாயகரமான வளைவுகளிலோ குறுகலான இடங்களிலோ இந்த குறியீடு இருக்கும். அவ்வாறான இடங்களில் ஒரு வாகனத்தை முந்தி செல்ல முயற்சித்தால் விபத்து ஏற்படும் வாய்ப்புகள் அதிகமாகும். 7, 6, 5, 4, 3, next, change. சரக்குகளை ஏற்றி செல்லும் சரக்கு வாகனங்களில் பயணிகள் பயணம் செய்யக்கூடாது. அளவுக்கு மீறிய சுமை ஏற்றப்பட்டால் அது விபத்துக்கு வழிவகுக்கும்.
சாலையை குறிக்கின்றது. முன்னே உள்ள சாலை வழுக்கும் நிலையில் இருக்கின்றது என்பதை அடையாளம் காட்டுகிறது. தண்ணீர் அல்லது எண்ணெய் கசிவினால் இந்த வழுகல் ஏற்படலாம். ஓட்டுநர் விபத்தை தடுப்பதற்கு இந்த அடையாளத்தை கண்டதும் வேகத்தை குறைக்க வேண்டும். 4, 3, next, change. இருசக்கர வாகனங்களில் இருவருக்கு மேல் பயணம் செய்யக்கூடாது. அவ்வாறு செய்வது சட்டப்படி குற்றமாகும். இந்த குறியீடு பிறருக்கு வழிவிட வேண்டும் என்பதை குறிக்கின்றது. குறிப்பான லேன் கட்டுப்பாடு பின்பற்ற வேண்டிய சாலை சந்திப்பில் இந்த அடையாளம் பயன்படுத்தப்படுகிறது. சாலையில் ஒரு வாகனம் வரும் பொழுது மற்றொரு வாகனம் குறுக்கிடாமல் இருக்க வேண்டும் என்பதை இந்த அடையாளம் வலியுறுத்துகிறது. 5, 4, 3, next, change. இருசக்கர வாகனமோ மகிழுந்தோ எந்த வாகனமாக இருந்தாலும் கண்டிப்பாக ஓட்டுநர் உரிமம் மற்றும் வாகன காப்பீடு ஓட்டுநரிடம் இருக்க வேண்டும். குறியீடு வாகனத்தை உடனடியாக நிறுத்துவதை குறிக்கிறது. இது போக்குவரத்து நெரிசலான பகுதியில் போக்குவரத்து காவலர்களால் அடிக்கடி உபயோகப்படுத்தப்படும் குறியீடு. இந்த சைகை காட்டிய அடுத்த நொடியில் எந்த வாகனமாயினும் நிறுத்த வேண்டும். 3, next, change. இழுவை மற்றும் இழுவை வாகனங்களில் பதிவு எண் பலகை மற்றும் பின்புற பிரதிபலிப்பான சிவப்பு விளக்குகள் பொருத்தப்பட்டிருக்க வேண்டும். அவை இரவில் ஏற்படும் விபத்தை தவிர்க்கும். பள்ளி அருகில் உள்ளது என்பதை குறிக்கின்றது. இந்த பகுதியை கடக்கும் ஓட்டுநர்கள் வாகனத்தை மெதுவாக செலுத்த வேண்டும். பள்ளி மாணவர்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு மிதமான வேகத்தில் செல்ல வேண்டும். 4, 3, next, change. பேருந்தில் ஒருபோதும் படியில் நின்று கொண்ட தொங்கிக் கொண்ட பயணம் செய்யக்கூடாது. அவ்வாறு செய்வது ஆபத்தான செயலாகும். மோதும் வாகனத்தில் இருந்து ஏறுதல் இருக்கக்கூடாது. வாகனத்தில் தொங்கிச் செல்லவும் தொங்கிச் செல்லவும் கூடாது. ஸ்பீட் பிரேக்கர். இந்த குறியீடு இவ்விடத்தில் வேகத்தடை உள்ளது என்பதை குறிக்கிறது. ஓட்டுநர்கள் இந்த குறியீட்டை கண்டதும் வாகனத்தின் வேகத்தை முழுமையாக குறைத்து கொண்டு கவனத்துடன் செல்ல வேண்டும். 8, 7,
6, 5, 4, 3, next, change. பள்ளிக்கூடம், மருத்துவமனை போன்ற இடங்களை கடக்கும்போது காற்று ஒலிப்பான்களிலிருந்து அதிக ஒலியை ஏற்படுத்தக்கூடாது. குறிப்பிட்ட டெசிபலில் மட்டுமே ஒலிக்க வேண்டும். காற்று ஒலிப்பான்களிலிருந்து வரும் ஒலி சாலையில் செல்வோரை அச்சுறுத்தும் வண்ணம் இருக்கக்கூடாது. டிராபிக் லைட்ஸ், சாலை விளக்கு நம் வாழ்வின் ஒளிவிளக்காகும். சாலையில் உள்ள இந்த அடையாளம் 3 வண்ண சிக்னல் லைட்டுகளால் சாலை போக்குவரத்தை ஒழுங்குபடுத்த பயன்படுகிறது. சிவப்பு நிறம் நில் என்பதை குறிக்கிறது, மஞ்சள் நிறம் கவனத்தோடு காத்திரி என்பதை குறிக்கிறது, பச்சை நிறம் செல் என்பதை குறிக்கிறது. சாலைகளில் உள்ள மத்திய இடைநிலைகளை ஒருபோதும் சேதப்படுத்தக்கூடாது. சாலை விதிகளை மதித்து இடைநிலைகளை சேதப்படுத்தாமல் அவற்றை சுற்றி வந்துதான் வாகனத்தை செலுத்த வேண்டும். வண்டியை ஓட்டிச் செல்ல வேண்டும். மிகவும் வேகமாக செல்லக்கூடாது. வேகம் சோகத்தை தரும், நிதானம் நிம்மதியை தரும் என்பதை உணர்ந்து பயணிக்க வேண்டும். போதும் பல விபத்துகளை தடுக்கலாம். மிதவேகம் மிக நன்று என்பதை நினைவில் நிறுத்துங்கள். தமிழகத்தை உருவாக்கிட உறுதிமொழியினை ஏற்போம். தலைக்கவசம் அணியாமல் சக்கர வாகனம் ஓட்ட மாட்டேன். செல்போனில் பேசியபடி வாகனம் ஓட்ட மாட்டேன். குடிபோதையில் வாகனம் ஓட்ட மாட்டேன். அதிவேகமாக வாகனம் ஓட்ட மாட்டேன். சீட் பெல்ட் அணியாமல் வாகனத்தை ஓட்ட மாட்டேன். இருசக்கர வாகனத்தில்
இருவருக்கு மேல் பயணம் செய்ய மாட்டேன். மலைப்பாதையில் செல்லும்போது ஏறும் வாகனங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பேன். சாலையில் வாகனத்தை இயக்கும்போது பாதசாரிக்கு முன்னுரிமை கொடுப்பேன். வாகனத்தை முறையாக பராமரித்து இயக்குவேன். சாலையில் எப்போதும் வாகனத்தை இடதுபுறமாகவே இயக்குவேன். பாதுகாப்பான இடைவெளியில் வாகனத்தை இயக்குவேன். ஆளில்லா ரயில்வே கேட்டை எச்சரிக்கையுடன் கடப்பேன். வாகனத்தை போக்குவரத்துக்கு இடையூறாக நிறுத்தி வைக்க மாட்டேன். சிக்னல் விளக்கு மற்றும் சாலை குறியீடுகளை மதித்து நடப்பேன். போக்குவரத்து காவலரின் கை சைகைகளை மதித்து நடப்பேன். பேருந்தில் படியில் நின்று பயணம் செய்ய மாட்டேன். ஓடும் பேருந்தில் ஏறவோ இறங்கவோ மாட்டேன். ஓட்டுநர் உரிமம் இல்லாமல் வாகனத்தை இயக்க மாட்டேன். குறுகிய பாலம் மற்றும் சாலை வளைவுகளில் வாகனத்தை முந்த மாட்டேன். ஆம்புலன்ஸ், தீயணைப்பு வாகனங்களுக்கு வழி கொடுப்பேன். மருத்துவமனை, பள்ளி மற்றும் கல்லூரி அருகில் ஒலி எழுப்ப மாட்டேன். நான் சாலை விபத்திற்கு காரணமாக இருக்க மாட்டேன். நான் சாலை விதிகளை பின்பற்றுவேன். விபத்தில்லா தமிழகத்தை உருவாக்குவேன். நன்றி.